மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் புதிதாக போட்டியிட திட்டமிட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகம் தனது 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை 2ஆம் தேதி பனையூர் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடியது. விழாவின் தொடக்கத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய், பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மாள் உள்ளிட்ட கொள்கை தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கட்சி கொடியை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடந்த கலாச்சார நிகழ்ச்சியில் பாடகர் வேல்முருகன் மேடையில் பாடிக்கொண்டிருந்த போது விஜய் அவரிடம் உங்களுடன் சிறிது நேரம் நடனமாடலாமா என கேட்டு உற்சாகமாக மேடையில் நடனமாடினார். அதன் பின்னர் கலைக்குழுவினருடன் கைகுலுக்கி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். பின்னர் உரையாற்றிய விஜய், தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறோம். இதற்கு காரணம் தாவேகாவினர் தான். கோடிக்கணக்கான மக்களும் இதற்கு முக்கிய காரணம். இதுதான் என்னுடைய மிக முக்கிய பலம். உங்களை நம்பிதான் நானும் கட்சியும் இருக்கிறோம். இதனை நான் சொல்லித் தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. இது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, வெடிய கொளுத்தி போட்டுருவோமா என்று ஆரம்பித்த அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் மட்டுமே பேசி பட்ஜெட் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் உரையை முடித்தார். விழாவும் சிறப்பாக முடிந்தது என்று தாவேகாவினரும் பெருமையாக பேசி வருகின்றனர். இந்நிலையில் விஜயை வரவேற்க சென்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தலைதெறிக்க ஓடிவரும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பேசுபொருளாக மாறியுள்ளது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தனது வீட்டிலிருந்து புறப்பட்ட விஜய் பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு காரில் வந்தார். அப்போது உற்சாக வரவேற்பு கொடுக்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட பல நிர்வாகிகள் சாலையிலும் வாசலிலும் நின்றிருந்தனர். ஆனால் விஜய் காரை நிறுத்தாமல், நீங்க பாட்டுக்கு நில்லுங்க, நான் காரை நிறுத்த மாட்டேன் என்பது போன்ற தோரணையில் நேராக அலுவலகத்திற்குள் விரைந்தார். இதனால் நிர்வாகிகளும் தொண்டர்களும் காரை பின்தொடர்ந்து ஓடினர். குறிப்பாக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் காரின் பின்னால் ஓடி வந்த காட்சி வீடியோவில் பதிவாகியுள்ளது. விஜய் காரை நிறுத்தாமல் வேகமாக உள்ளே சென்றதால் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளருக்கே இந்த நிலைமையா என்று சிலர் வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். மற்றொரு தரப்பினர் அவர்களை வரவேற்கத்தானே வழியில் நின்றார்கள், அப்போதே காரை நிறுத்தியிருக்கலாமே என்று கருத்து தெரிவித்தும் வருகின்றனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.